இந்த ஏலியனோட மெயின் பவரே இதால ரொம்ப வேகமா பூமியை துளையிட்டுக்கிட்டு பயணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. உண்மையை சொன்னா இது மேல இருந்து கீழே விழுதுன்னு வச்சுங்களேன், அந்த 2 செகண்டுக்குள்ளேயே இதால ரொம்ப வேகமா தோண்டிக்கிட்டு டக்குன்னு ஒரு குழியை போட்டுட்டு அடுத்த இடத்துக்கு போயிட முடியும். ரொம்ப வேகமாவே இதால பூமிக்குள்ள பயணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பாறை, இரும்பு இப்படி எதா இருந்தாலும் சரி அதை ரொம்ப வேகமாவே இதால துளையிட்டுக்கிட்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுவும் சில செகண்ட்ஸ்ல டக்கு 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 டக்குன்னு தோண்டிட்டு இதால பூமிக்குள்ள பயணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியான ரொம்பவே ஷார்ப்பான ஸ்ட்ராங்கான வாய்ப்பகுதி வந்து இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பூமிக்கு அடியில டிராவல் பண்ணிக்கிட்டே தன்னோட எதிரி வந்து பூமிக்கு மேல எங்க இருக்கிறான், தன்னோட எரை வந்து பூமிக்கு மேல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி இதால தெளிவா பூமிக்கு அடியில இருந்தே பார்க்க முடியும். எப்படிங்கிறத வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பூமியோட வைப்ரேஷன் வந்து இதுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். யார் யார் எங்கெங்க நிக்கிறா அப்படிங்கிறத பூமிக்கு அடியில இருந்து பூமிக்கு மேல நிக்கிற ஆட்களை கூட இதால தெளிவா பார்க்க முடியும். ஸோ அதனாலதான் இதால தன்னோட எதிரியை வந்து கரெக்டா பூமிக்கு மேல எங்க இருக்கிறான் அப்படிங்கிறத பார்த்து இதால அட்டாக் பண்ண முடியுது அப்படிங்கிறத வந்து ஆம்னி